விடியிற ஒவ்வொரு பொழுதும் நல்ல பொழுதா விடியணும்பா. பாத்தியாடி சோழச்சி, கந்தையானவன் கசக்கி கட்டுன்னு சொன்னாலும் சொன்னாங்க. இந்த ஆளு ஒரு வருஷமா இந்த ஒரே வேஷ்டியே கட்டிக்கிட்டு இருந்தான். இப்ப அதுவும் தண்ணியில போயிடுச்சு. ஊர் வம்பு பேசுறதே உனக்கு பழப்பா போச்சு. ஐயோ வேஷ்டி என்ன இவ்வளவு பயங்கரமான ஆழமா இருக்கு தம்பி? தண்ணி போற வேகத்தை பாத்தியா? ஜாக்கிரதை நில்லு. பாத்து போடா, கீழே விழுந்தா சுழல்ல மாட்டிக்கிட போறா. சொன்னா கேட்க மாட்டானுங்களே. அந்த காலத்துல எங்க அப்பாரு கண்ணை கட்டிக்கிட்டு இதே இடத்துல இருந்து குதிப்பானா. இந்த காலத்துல இங்க எல்லாம் எலும்பு ஒடிஞ்ச பசங்களா இருக்கானுங்க. எல்லாரையும் பொதுவா சொல்லாதே, மனசுல தைரியம் இருந்தா காவேரியை அளந்து பார்க்கலாம். ஆத்துல குதிக்கிறதுக்கு உங்க அப்பா மட்டும் என்ன சிப்பாயா? நானும் குதிப்பேன். அவரே நம்ம நாட்டாம மக சாட்ட மாணிக்கம். ஆமா, நீச்சல் வீரன் பட்ட வாங்கின பழனிசாமியே இத பார்த்து பயந்து போயிட்டான். உனக்கே தம்பி வம்பு? அண்ணே, சாட்ட மாணிக்கத்தோட சவால பாக்குறியா? குடி. வேண்டாம் இந்த விரட்டு பிடிவாதா? வேண்டாம் இந்த பிடிவாதா? என்ன பதில் சொல்லுவோம் தம்பி? என்ன சவால் விட்டீங்களே, என்ன ஆச்சு? யாருங்களா? இப்போ சாட்ட மாணிக்கத்தோட தேவனும் பக்கத்தூர் பயில்வாருடைய தேவனும் மோத போகுது. இதுல யார் ஜெயிப்பாங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுக்கப்படும். சண்டை ஆரம்பிக்கலாம். மோதுங்க. ஏண்டா கண்ட நடுவுல சேவலை பிடிச்ச? சேவல் ஜெயிச்சிட்டு. யாரா சொன்னா ஜெயிச்சிருச்சுன்னு? நான் தான் சொல்றேன். ஏய் பைல்வா, ஓ சவடால எல்லாம் ஓ ஊர்ல வச்சுக்க. இங்க அந்த மிரட்டல்லாம் வேணாம். சேவலை விட சொல்லு. கையேடு. நீயே எடு. பாடலும் துறவர் மனையறம் படுத்த காதையும் நடம் நவில் மங்கை மார் பிச்சை 3 நாளா கேட்கிறல்ல, இன்னைக்கு
சிலப்பதிகாரத்தை எழுதுறது யாருன்னு சொல்லித்தான் தீரணும். இருங்க பெரியப்பா, மூளை கலையுது. தலையை இறுக்கி கட்டுனாத்தான் எனக்கு யோசனை வரும். பெரிய யோசனை சொல்லுடா. உங்க கேள்வி என்ன? இன்னைக்கு சிலப்பதிகாரத்தை எழுதுறது யாருன்னு சொல்லணும். ஏன்னா ஒருத்தன் எழுதுனா எப்படி சொல்ல முடியும்? நீ சொன்னாத்தான் உனக்கு இன்னைக்கு சாப்பாடு. ஏஜமா கும்பிடுறவங்க. கேட்டா சாப்பாடு போட வேண்டிய நேரத்துல இங்க எங்கடா வந்தீங்க? அமலாரையா, உங்க மகன் மாணிக்கம் சத்திரத்துல வடிச்சு வச்ச சாப்பாட்டை எல்லாம் எடுத்து கீழே கொட்டி விட்டாருங்க. கொட்டிட்டாரா? ஆமாங்க, எங்களை சாட்டையில கூட அடிக்க வந்தாரு. அவனை படிக்காதவன் நீங்க ஏதாவது சொன்னீங்களா? ஐயோ, நாங்க சொல்லவே இல்லைங்க. முரடைன்னு கேள்வி பண்ணீங்களா? உங்க மகனை நாங்க அப்படி சொல்ல முடியுங்களா? அப்புறம் ஏன்டா சாப்பாட்டை கொட்டினா? பெரியப்பா, இதோ மாணிக்கமே வர்றேன், அவனே கேளுங்க. என்னடா இங்க வந்து நிக்கிறீங்க? அமலாரையா, நீதான் ஏழைகளை பட்டி போட்டிருக்கிய. நான் இங்க பட்டி போட்டேன். மண்ணில் கொட்ட சாப்பாட்டை வேற யார் சாப்பிடுவா? அது பட்டி இல்லாம வேற என்னவா? அதை யோசிச்சு பாக்கல. இப்படித்தான் பின்னாடி வர்றதை யோசிக்காம ஆத்திரத்திலையும் அவசரத்திலையும் எதையாவது செஞ்சு போடுறது. தப்பு செஞ்சது நீ, அதுக்கு தண்டனை அனுபவிக்கிறது இவங்களா? உன்னை என்னால அடிக்க முடியாதுடா. மாணிக்கம், நான் உன் வீட்டுல வளர்ற நன்றி உள்ள நாய். சில சமயத்துல உன் மேல இருக்கிற உரிமையில குலைப்பேன், ஆனா கடிக்க மாட்டேன். அவ்வளவுதானே? ஏண்டா உன்னை நீயே அடிச்சுக்கிற? சாப்பிட வேண்டிய நேரத்துல ஏழைங்களை சாப்பிட விடாம அவங்கள பசியால துடிக்க வச்சனே, அதுக்காக. அப்பா, அதையெல்லாம் நான் ஏன் கொட்டேன் தெரியுமா? நீங்க குடுத்து விட்ட நல்ல அரிசியை வித்துட்டு களி அரிசியை போட்டாங்க. பச்சை காவிரியை வச்சுக்கிட்டு அழுகிற காவிரியை போட்டாங்க. ஐயோ, அவ்வளவு பச்சை போய். என்னடா பச்சை போய் சிகப்பு போய்? நான் சொல்றதெல்லாம் உண்மைங்க. செத்து போல எங்க அப்பா மேல சத்தியமா சொல்றேன். இல்லைங்க. அஞ்சு எடு, அதான் கெடு. அதுக்குள்ள அன்ன சத்திரத்தில் நடந்த உண்மையை சொல்லல. ஒண்ணு சாராயம், ரெண்டு பட்டை, மூணு சாராயம், நாலு பட்டை, அஞ்சு. இங்கே பாருங்க. ஏண்டா அம்பலகரையா, நாங்க செஞ்சதெல்லாம் தப்புங்க. உங்க மகன் சொன்னதெல்லாம் உண்மைங்க. ஏப்பா குறுக்க வந்தீங்க? இப்ப புரியுதா? ஒண்ணு மட்டும் புரியுது, அடி உதவ மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு. போங்கடா, இங்க வேலை இல்லை. அம்பலகரையா, போங்கடா, சொன்னாங்க. என்னப்பா என்னப்பா என்ன செய்யுப்பா? ஒன்றும் இல்லப்பா, வழக்கமா வர்ற வலிதான். சரியா போயிடும். உடம்ப பார்த்துக்கோ, முதல்ல போய் சாப்பிடுப்பா. ஏன் பெரியப்பா மாணிக்கத்துக்கு அடிக்கடி கைவலி வருது? அவனுடைய 3வது வயசுலேயே அவனுக்கு இளம்பிள்ள வாதம் வந்துருச்சுதான். அந்த நோய் குணமாகணும்னு வேண்டாத தெய்வம் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை. எப்படியோ கடவுள் புண்ணியத்துல அவனுடைய 9வது வயசுல நோய் ஓரளவுக்கு குணமாயிடுச்சு. அந்த சந்தோஷத்துல அவனுடைய அம்மாவும் கண்ண முடித்தான். நானும் அவன் உயிரோடு இருந்தா போதும்ங்கிற நினைப்புல அவனை பள்ளிக்கூடத்துக்கு கூட அனுப்பல. இப்படி ஒவ்வொரு தடவையும் அவன் கை வலியான துடிக்கிற போதெல்லாம் என்னுடைய மனசு பதறது, பயப்படுது. கவலைப்படாதீங்க, எல்லாம் சௌரியமாயிரும். பெரியப்பா, சமயக்கட்டுல மோர் குழம்பு ஆறுது, நான் போறேன். மெல்லடா, பரவாயில்லை, ஆரட் முட்டா. நீயாவது படிப்பேன் நினைச்சு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு 4ஆம் கிளாஸோடய வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். 3ஆம் கிளாஸ் எனக்கு பசிக்குது. டேய், சிலப்பதிகாரத்தை எழுதுனது யாருன்னு சொன்னாத்தான் உனக்கு சாப்பாடு. சொல்லட்டா? சொல்லுடா. சொல்லிருவேன். என்னடா பயமுறுத்துற? சொல்ல. சத்தியமா நீங்க இல்ல. ஏலே,